தாவேக ஆட்சியில் ஒருமுனை மின்சாரத்திற்கே வழியில்லாத நிலையில் மும்முனை மின்சாரம் எப்படி சாத்தியமாகும் என்று முதலமைச்சர் விஜய்க்கு திமுக விவசாய அணி வினவியுள்ளது. திமுக விவசாய அணி மாநில செயலாளர் ஏகேஎஸ் விஜயன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குளிரூட்டப்பட்ட கேரவனுக்குள் படப்பிடிப்பு தளத்தில் இருந்தவர்கள் தற்போது விவசாயிகளுக்கு என்ன தேவை என்பதை கூட அறியாமல் குறுவை தொகுப்பு திட்டத்தையும் மும்முனை மின்சாரத்தையும் அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள் என்று விமர்சித்துள்ளார். தேர்தல் நேரத்தில் யாரோ எழுதி கொடுத்த விவசாய கடன் தள்ளுபடி வாக்குறுதியை படித்து விவசாயிகளை ஏமாற்றி வாக்கு சேகரித்தவர்கள் தற்போது அதை கூட நிறைவேற்ற வக்கின்றி இருக்கிறார்கள் என்று சாடியுள்ளார். விவசாயம் பற்றியும் விவசாயிகளின் பிரச்சினை குறித்த புரிதல் இன்றியும், டெல்டா விவசாயத்தின் உயிர் நாடியான மேட்டூர் அணை திறப்பு குறித்த அக்கறையின்றியும் குறுவை திட்ட சாகுபடி தொகுப்பு திட்டத்தை அறிவித்திருக்கிறது இந்த ரீல்ஸ் மாடல் அரசு என்று கண்டனம் தெரிவித்துள்ளார். தனது ஆட்சி கவிழ்ந்துவிடக் கூடாது என்கின்ற பயத்தில் மேகதாது அணை பிரச்சனையில் வாய் திறக்கவே இந்த அரசு பயப்படுகிறது என்று ஏகேஎஸ் விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார். திட்டங்களை மட்டுமே அறிவித்து ரீல்ஸ் போடுங்கள், ஆட்சி தொடர்ந்துவிடும் என்கின்ற கொள்கைகளோடு தற்போதைய ஆட்சியாளர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் சாடியுள்ளார். கர்நாடகாவிடம் பேசி காவிரி நீரை பெற வேண்டும், மேகதாது அணை கட்டுவதை எதிர்த்து பேச வேண்டும், அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி வேளாண்மை கொள்கைகள் மற்றும் திட்டங்களை விவாதித்து கலந்தாலோசிக்க வேண்டும், விவசாய அமைப்பு பிரதிநிதிகளை அழைத்து பேச வேண்டும், எழுதி கொடுக்கும் அறிக்கைகளை ஏற்ற இறக்கத்தோடு படிப்பதற்கு முன்பு திமுக ஆட்சியின் சாதனைகளை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் வேளாண் வளர்ச்சிக்கும் திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களில் சிலவற்றையாவது கொஞ்சம் படித்து பார்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய்க்கு திமுக விவசாய அணி அறிவுறுத்தியுள்ளது.